டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமால ஒரு முக்கிய நிகழ்வாக கரூர் சம்பவம் தொடர்ந்து திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி 41 பேருடைய மரணம் அப்படிங்கிறது யாரும் எதிர்பாராத விதமாக நடந்த சம்பவம். அதை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் அதுக்கு பின்னால் தொடர்ந்த ஒரு சர்ச்சைகளையும் தான் நம்ம தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு மேலாக ஏறத்தாழ ஒரு வருடம் நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கரூர் சம்பவம் நடைபெற்றது கூட்ட நெரிசலில். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த உடனே அந்த 41 பேர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும்ங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அரசாணையும் வெளியிடப்பட்டு அவர்களுக்கான அரசு பணி வழங்கப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருந்தது. உயர்நீதிமன்றத்தினுடைய தடை மீறி அடுத்து உச்சநீதிமன்றம் வரை மேல்முறையீடு சென்றது தமிழக வெற்றி கழகமுடைய தமிழ்நாட்டினுடைய அரசு சென்றது. தமிழக அரசினுடைய அந்த ஒரு மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தற்போது அதற்கு ஒரு இடைக்கால தடை ஒன்றை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவிற்கு தடை ஒன்றை விதித்தது தமிழக அரசுக்கு ஒரு பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அரசின் மீது வைக்கப்படக்கூடிய அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து தொழில்துறையினுடைய முதலீடு ஈர்ப்பு நடைபெற்றது. வெற்றி முதலீட்டாளர் மாநாடுலாம் நடைபெற்றது. அதில் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய பேச்சை விஜய் அவர்களே வேந்து பார்த்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அமைச்சர் ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளில் அவருடைய பேச்சுக்கள் சர்ச்சையாகிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். ஆனால் இந்த மாநாட்டின் மூலமாக ஒட்டுமொத்தமாக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டிற்கு நிதி வரப்போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு முதலீட்டாளர்கள் மூலமாக. இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பும் பெருக போகிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது. பத்திரிகையாளர்களுக்கான அனுமதிங்கிறது அந்த இடத்துல மறுக்கப்பட்டது தொடர்ந்து சர்ச்சையான விஷயமாக மாறியது. எந்தெந்த நிறுவனங்கள் அந்த இதில் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கெடுத்தார்கள், யார் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே 98 நிறுவனம் வரைக்கும் சொல்கிறீங்க, அதெல்லாம் வெளியிடுங்கன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா கோரிக்கை வச்சுருந்தார். தொடர்ந்து நிறையா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு அடுத்தடுத்த வாரங்களை நம்ம பார்க்க போனோம்னா இந்த அசம்பிளியோட செஷன் செப்டம்பர் 8ஆம் தேதி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சரவை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போயிருக்குது. அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் அசம்பிளியில் அவங்க எப்படி செயல்பட்டாங்க, வெளியில் எப்படி செயல்பட்டாங்க, தன்னுடைய துறை சார்ந்த விஷயங்களில் எந்தளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறத தாண்டி எந்தெந்த அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு அடிப்படையாக வைத்து விஜய் அவர்கள் ஒரு அதிரடி முடிவை எடுக்க போகிறார் அப்படிங்கிறத ஒரு தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துட்டு இருந்ததனுடைய அடிப்படையில் ஜெகதீஸ்வரி அமைச்சருடைய மாற்றம் இருக்கலாம். அடுத்ததாக ஷரத் அவர்களுடைய மாற்றம் ஏற்கனவே இருக்கலாம். ஏன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் ஒரு பவுடர் ஒரு இஷ்யூ வெளியில் வந்ததுனால திமுக கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றியது அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்றே அவர் அமைச்சர் பதவி விடுவிக்கப்படுவார் அப்படிங்கிற தகவலாம் வந்தது. ஆனால் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறப்ப அவரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு. டாஸ்மாகினுடைய கையாளக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் மீதும் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு, அவரும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டுருக்கு. போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்களும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற தகவலும் வந்துட்டுருக்கு. கீர்த்தனா அவர்களுக்கு துறை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கிறதுனால அமைச்சரவையில் ஒரு அடிதடியான மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஜெயலலிதா அவருடைய அரசாங்கத்தில் எப்படி 3 மாதம் 6 மாதம் கூடவா அமைச்சர்கள் மாற்றம் இருக்குமோ, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க மேலே வந்தாலும் மாற்றங்கள் இருக்குமோ, அதுபோன்று விஜய் அவர்களும் அதிரடியான நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிமுக ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்க திமுகவுக்கு அப்புறம் அதிமுக தான். இன்று தாவேக்கா ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துருந்தாலும் அதிமுக கட்சியில் ஏற்படக்கூடிய நிறைய குழப்பங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். எம்எல்ஏக்களுடைய பதவி விலகல், அடுத்தும் இன்னும் எம்எல்ஏக்கள் விலகி வருவாங்கங்கிற எதிர்பார்க்கறதுனால ஏற்கனவே விலகி வந்த 6 பேருக்கான இடைத்தேர்தல் என்பது நீதிமன்றத்தில் இருக்கிறதால தடையாணையில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால இடைத்தேர்தல் நடைபெறுமாங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது. அதோட திருச்சி கிழக்கும் ஏற்கனவே ஒரு தொகுதி மட்டும் அந்த இடத்துல தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறதுனால இனி நாமல் விலகி போய் பதவியை ராஜினாமா செய்தால் நமக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இன்றைக்கி யாருமே வரலை. அதனால் தன்னுடைய சொந்த அதிமுக கட்சியில் தனக்கான உரிமை எங்கெல்லாம் போச்சோ அதை நம்ம மீட்டெடுக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லி எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குழுவாக தற்போது செயல்பட்டு வருகிறார். சி சண்முகம் போட்டவர்களும் இதிலிருந்து தங்கமணி மட்டும் மாறுபட்ட முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே அவர்களுடைய அணியில் இருந்த பல எம்எல்ஏக்கள் இபிஎஸ் அவர்களோடு இணைந்து ஏற்கனவே மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால அவர்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையானது நிறுத்தப்பட்டு அவர்களும் இப்போ ஒரு குறிப்பிட்ட பேர் அவர்களோட எடப்பாடி அவர்களோடு பயணிக்கிறார்கள்ங்கிற பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து கட்சிக்குள்ளான புகைச்சல்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு மாநில தலைமை பதவியே வேணாம், மாவட்ட அளவில் நாங்கள் என்ன பதவியில் இருந்தோமோ அந்த அதிகாரமிக்க பதவியை மீண்டும் வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அவர்களுடைய தரப்போ நீங்கள் அன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நேரடியாக
அரசுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து வெளியே போன அந்த நேரத்தில் நான் வந்து இந்த கட்சிக்காக நின்ன நிறைய பேரை நான் மாவட்ட செயலாளராக்கிட்டேன். அவங்கள இப்போ என்னால் எப்படி வெளியில் போக சொல்ல முடியும், இல்லை பதவி இறக்கம் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி அங்கே ஒரு பக்கமும் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும், இந்த மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு காலத்தில் வந்து 6 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார். அப்புறம் 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று மாறியது. புறநகர், மாநகர், வடக்கு, தெற்குன்னு சொல்லி 4ஆகவும் பல கட்சிகளில் அது பிரிஞ்சது. தற்போது தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு புது மாடலை வந்துட்டு தற்போது அரசியலில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. மாவட்ட செயலாளருங்கிறது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 1 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற கணக்கில் வந்து தாவேக்கா அந்த முடிவுனை எடுத்தது. சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்களும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனில் தோற்றவங்களும் சரி, இல்லை இந்த 2 எலெக்ஷன்லையும் நிற்காமல் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்னு சொல்லி நிறைய பேருக்கான வாய்ப்புகள் அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் திமுகவிலும் ஒரு அதிரடியான மாற்றமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு மாவட்ட செயலாளருடைய எண்ணிக்கை வந்து 110ஆக உயர்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆலோசித்து வருவதாக தகவலும் வெளிவந்துட்டு இருக்குது. நிறைய பேருடைய அமைச்சர் பதவிகள் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க நிறைய பேருடைய மாவட்ட செயலாளர் பதவி வந்துட்டு பறிபோகுது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளலாம். இளைஞர்களுக்கான வாய்ப்பு அடிப்படைங்கிறதுல புதிய மாவட்ட செயலாளர்கள் வந்து நிறைய பேர் உள்ளே வர காத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் திமுக தரப்பில் பார்க்கலாம். ஏற்கனவே தொகுதி மறுவரை பிரச்சனை வந்து பெரிய அளவில் போயிருந்ததும் தமிழ்நாட்டில் திமுக அதை ஆதரிக்க போகிற ஊடகத்தினுடைய தகவலாம் வெளிவந்த சூழ்நிலையில் வந்துட்டு இன்றைக்கி நாடாளுமன்ற கூட்டத்தொடரே வந்துட்டு தற்காலிகமாக முடிவுட்டுள்ளது. அது எப்போ திரும்ப கூடுங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் தொகுதி மறுவரை வந்தால் மீண்டும் வந்து திமுக அந்த விஷயத்தை ஆதரிக்குமா, தன்னுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர்கள் வந்துட்டு எடுத்த ஒரு முடிவில் இருந்து டோட்டலாக மாறுபட்டு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. சரத்பவாருடைய இல்ல திருமண விழாவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டதும், கனிமொழி அவர்கள் வந்துட்டு சபாநாயகனுடைய தேநீர் விருந்தில் பங்கேற்றதும், இது எல்லாமே வச்சு பார்க்கும்பொழுது அடுத்த கட்டமாக நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசுபொருளாக மாறி உள்ளதுங்கிறதை பார்க்கலாம். மீண்டும் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் வந்துட்டு ஒரு 4 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு கூட இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தாவேகாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தற்போது வந்து தேசிய கொடி ஏற்றுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நன்றி.